அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஜப்பார் பாயோட பிரியாணி கடை ஓப்பனிங் தான் வந்திருக்கோம். நான் நைட் வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜப்பார் பாயை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தௌஃபிக் பாய்ட்டு தான் கேட்டேன். கேட்ட உடனே அவர் உள்ளே போய் கிச்சனில் இருந்தார். ஜப்பார் பாய் உள்ளே போய் அவர் கூப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் உடனே வந்துட்டார். கொஞ்ச நேரம் எங்கள் கூட நல்லா ஃப்ரீயாக பேசினார். பேசும்போது தெரிஞ்சு அவர் எவ்வளோ ஹம்பிளான பர்சனு, எவ்வளோ கைண்டாக இருக்கார். எல்லா பற்றியும் தான் சொந்த ஃபேமிலி மாதிரி தான் பார்த்து பேச வச்சார். அவர் எங்கள் கூட பேசும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எடுத்துக்கிற டைம் சரி, எங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஃப்ரீயாக பேசினார். நாங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணார். அதே மாதிரி அவரும் ஃப்ரீயாக பேசினார். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஹம்பிளாக இருந்தார். இவர் எப்பயுமே இவர் இப்படியே இருக்குன்னு சொல்லி நான் துவா செஞ்சுக்கிறேன். हेलो भाई, अस्सलाम वालेकुम। कैसे हैं आप? चलो कहाँ से हैं आप लोग? इंडिया में से कहाँ से? दिंडीगल बिरयानी माशाल्लाह। बहुत खुशी हुई तुम्हारे से मिलकर। मेरा साउथ इंडिया में साउथ इंडिया में आपको कौन सा दफनी उर्दू बात करते हैं? दफनी उर्दू देखो बस से क्या क्वेश्चन यस ब्रदर। मैं इंशाल्लाह मैं भी नेक्स्ट मंथ इंडिया जाता हूँ। अच्छा, शॉर्ट ट्रिप है ये त्रिची मदुरई कार्ड ये एरिया में तुम लोग का बिकता नहीं है? नहीं अब तो नहीं खाली चेन्नई में खाली है। चलिए तो एक किचन वहाँ से सिर्फ ऑर्डर्स पक जाता है। ठीक है डिस्ट्रीब्यूशन ओके ओके ஜவர் போய்ட்டு நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போதே சொன்னார், உங்களை பார்த்து பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவரும் சொன்னார். அது கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எனக்கு எப்படி அவரை புகழ்றதுன்னு தெரியல, அந்த அளவு ரொம்ப ஹம்பிளாக இருந்தார். நம்மள்ட்ட பேசும்போது நம்மளுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவங்க போல் அப்படி தான் நம்மள்ட்ட பேசினார். முன்ன பின்ன தெரியாதவங்க அந்த மாதிரியே காட்டிக்கல, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசினார் இவர். அதே மாதிரி இவர் கடை ஓப்பனிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கடை செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவர் வீட்டில் என்ன காமிச்சாரோ என்ன சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸும் சரி, அவர் போட்டு இந்த டைனிங் டேபிளும் சரி, அவர் செட் பண்ணி இந்த லைட்டிங் சரி, எல்லாமே செம்ம சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. அவங்க சர்வீஸ் செம்மையாக இருந்துச்சு. நம்ம கூப்பிட்ட உடனே டைனிங் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வேணும்னா உட்காந்து சாப்பிட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்குமே நம்ம ஜப்பார் பையே வாலண்டரியாக கேட்குறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஓகே இருங்க, உங்களுக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா பிளேட் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹம்பிளாக நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுகிறாரு. அவ்வளோ ஒரு இயல்பான மனுஷனாக இருக்கார். எப்பயுமே இவர் இப்படியே இருக்கும். தௌஃபிக் பாயா இருக்கட்டும், அப்துல் பாயா இருக்கட்டும், ஜப்பர் பாயோட மேனேஜர் இருக்கட்டும், இங்கே எல்லா பேர்ட்டையும் நம்ம பேசும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் அவ்வளோ ஒரு கேரிங்காகவும் அவங்க பேசினாங்க. அவங்க பேசும்போதே தெரிஞ்சிச்சு எவ்வளோ அவங்க ஹம்பிளான பர்சனு. ஜப்பார் பாய் ஹம்பிளாக இருக்காரு, அதே மாதிரி அவரை சுற்றி இருக்காங்க எல்லா பேரும் அவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க. இதுதான் அவங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். चिकन 65 बिरयानी ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அது சாப்பிட்றதுக்காக நாங்கள் டைம் டேபிள் உட்காந்துருந்தோம். அழகாக அவங்க பிளேட் நமக்கு சர்வ் பண்ணாங்க. चटनी मिंजर सब करो मेरा कौन सा क्या कलर में हाँ पड़ेगा ऐसा था तो हमसे इसका ना था इसका ऊपर था பாஸ் சாதிக்கு பாஸ் வாடா शादी का கல்யாண வீட்டு பிரியாணி வாடா அடிக்குதுல்ல. वो तो मैं पूरा इवेलुएट कर रहा था बस बहुत अच्छा है बात अच्छा है बात अगर हमारा बात आता है चलो डालो फुल भी ये चावल भी मिक्स करना சாப்பாடு நிறையா இருக்குது, செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே கேசரி ஹலோ ஹல்வா, இது என்ன பாப்பா, பைனாப்பிள் கேசரி எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது.
பைனாப்பிள் கேசரி எப்படி இருக்கு? அந்த பைனாப்பிள் டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வருது ஆனால் நல்லா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பிரியாணி? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கா? ഉണ്ടാക്കാം സാധനക്ക് பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. பிரியாணியோட ஃப்ளேவர் சிக்கன்லேயும் பிரியாணிலையும் நல்ல டேஸ்ட் ஃபீல் ஆகுது. பைனாப்பிள் கேசரி செம்ம சூப்பராக எம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதும் சரி டேஸ்ட்டும் சரி. பிரியாணி செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே புதுசுன்றதால எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நாளைக்கு எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் எல்லாமே கொடுத்தோம், ஆனால் இந்த டைமுக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆனாலும் கடைசியாக வரவங்க வரைக்கும் பிரியாணி இல்லாமல் போகக்கூடாதுன்னு பிரியாணி வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நிறைய கடையில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 8 மணிக்கெல்லாம் பிரியாணி இல்லைன்னு நிறைய பேர் போனாங்க, ஆனால் இங்கே அந்த மாதிரி நாங்கள் பண்ணல. குரூப் காஃபிக்கு தானே. ஓகேங்களா, வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜப்பார் பாய் பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த பிஸிலையும் அவர் வந்து எல்லா பேர்த்துக்கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டதில். பிரியாணி செம்ம சூப்பராகவே எம்மையாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜப்பார் பாய் பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். உண்மையிலேயே சென்னை ஸ்டைல் பிரியாணிங்கன்னா இதுதான் சென்னை ஸ்டைல் பிரியாணி. அப்படியே இருக்கணும் ஜப்பார் பாயோட கைப்பக்குவம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.